அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இப்புனித செயலை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வழிகாட்டி உத்தம திருநபி எங்கள் உயிரிலும் மேலான கண்ணியமிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், மோமினான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்வில் அனைத்து கட்டங்களிலும் அல்லாஹ்வை தக்வா செய்து இறையஞ்சி அவனுடைய கட்டளைகளை எமது வாழ்வில் முடியுமானவரை எடுத்து நடந்து அவனால் விளக்கப்பட்ட அத்துணை விடயங்களை விட்டு முற்றாக தவிர்த்து வாழுமாறும் என்னையும் அப்பால் உங்களையும் இந்த நல்ல நேரத்தில் நல்லுபதேசம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த முத்தகீன்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. இஸ்லாமிய மாதங்களில் 6வது மாதமாகிய ஜுமாதுல் ஆஹிராவினுடைய இறுதி வார ஃபத்வாவிலே அல்லாஹ் தஆலா எங்களை உயிர் வாழ வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வாழ்வை தந்ததும் மரணத்தை ஏற்படுத்துவதும் எங்களில் எவர் நல்லவர் என்று பரிசோதனை செய்து பரீட்சை செய்து பார்ப்பதற்காக வேண்டி அதில் நாம் வெற்றி அடைந்த கூட்டத்தில் ஆகிவிட வேண்டும். அல்லாஹ் தஆலா பகுத்தறிவுள்ள மனிதனாக எங்களை படைத்தது மாத்திரமல்லாமல் ஹிதாயத் என்ற நேர் வழியையும் அல்லாஹ் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலாக எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நசீபாக்கி இருக்கின்றார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த வையகத்தில் பிரபஞ்சத்தில் வாழுகின்ற நாம் எம்முடைய வாழ்வு உலகை நோக்கியதாக சென்று விடாமல் மறுமையை நோக்கியதாக, மறுமைக்கு உலகத்தில் என்னென்னவெல்லாம் தடையாக இருக்கின்றனவோ அவைகளை சிந்தித்து தவிர்த்து நடக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கான ஒரு அறிவுரைகளை வழங்குகின்ற ஒரு நேரமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தை நமக்கு தந்திருக்கிறார். மலாயிக்காமார்கள் எமது வருகையை பதிவு செய்வதற்காக வழியில் நின்றவர்கள் இமாம் மிம்பரிலே ஏறிவிட்டால் அவர்களுடைய ஏடுகளை மூடிவிட்டு இங்கே வந்து உட்கார்ந்து விடுகிறார்கள். அவர்களும் கேட்கின்றார்கள் இங்கு சொல்லப்படுகின்ற நல்ல காரியங்களை. குர்ஆனும் சொல்லுகிறது, வஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ, வியாபாரம் அதனோடு தொடர்புடைய விடயங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்லறிவை அறிவுரையை தரக்கூடிய இந்த நிகழ்வுக்கு நீங்கள் முந்தி சென்று விடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே குர்ஆனுடைய கட்டளையை ஏற்று மூமின்கள் என்ற வகையிலே நாங்கள் இங்கு வருகை தந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எம்முடைய உலக வாழ்வுக்கு மறுமை வாழ்வு எந்த விதத்திலும் தடையாக அமைந்து விடக்கூடாது. நல்லமல்கள் எதுவெல்லாம் இருக்கின்றனவோ அதிலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும், போட்டி போட்டுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் குர்ஆன் சொல்லுகிறது, வசாரிஉ, விரைந்து செல்லுங்கள், இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பளவில் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், அவனுடைய சுவனத்தை தேடி விரைந்து செல்லுங்கள். அதனுடைய விசாலம் வானம் பூமி அளவுள்ளது. அப்படிப்பட்ட சொர்க்கம் முத்தகீன்களான தக்குவாதாரிகளுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தக்குவாவை தருகின்ற ஒரு நேரமாகத்தான் இந்த ஜும்மாவுடைய நேரத்தை அல்லாஹ் எமக்கு அமைத்து தந்திருக்கிறார். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இப்போது முஅஸ்ஸின் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். நீங்கள்
பக்கத்தில் இருப்பவரை பேச வேண்டாம் என்று சொன்னாலும் உங்களுடைய குத்துபா வீணாகிவிடும். எனவே ஃபஸ்தமிஉ, குத்துபாவை காது கொடுத்து கேளுங்கள், கிரகித்து கேளுங்கள். ஃபஸ்மஉ என்று சொல்லப்படவில்லை. ஃபஸ்மஉ என்றால் கேட்டுக்கொள்ளுங்கள். ஃபஸ்தமிஉ என்று சொன்னால் காது கொடுத்து கேளுங்கள். எனவே கிரகித்தலோடு நாம் இன்று பிரசன்னமாகி 4 விடயத்தையும் கேட்டுக்கொண்டோமேயானால் அது பெரும் ஒரு சாட்சியமாக அமைந்துவிடும். எப்படி? மறு உலகிலே அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களிடத்திலே உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற நபிமார்கள் வரவில்லையா என்ற கேள்வி அவர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று முஸ்லிம்களாகிய எமக்கும் இருக்கிறது. நல்ல விடயத்தின்பால் தூண்டி மறுமைக்காக உங்களை தயார் செய்கின்ற நல்லுபதேசங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லையா, பெறவில்லையா நீங்கள் என்ற கேள்வி முஸ்லிம்களை பார்த்தும் இருக்கிறது என்பதை குர்ஆன் பல இடங்களிலே சுட்டிக்காட்டுகிறது. எனவே கனவான்களே, பெரியோர்களே, இந்த உலகத்திலே நாம் மதிமயங்கி வாழ்ந்துவிடக்கூடாது. இந்த உலகத்திலேயே சொத்து சுகம் எல்லாமே நீங்கிவிடக்கூடிய இன்பம் எதுவும் தரித்து இருக்க மாட்டாது. அவைகள் நீங்கிவிடும். ஒரு அறிஞர் தனது பாடலிலே கவிதையிலே சொல்லுகிறார், அலா குல்லி ஷைஇன் மா ஹலல்லாஹ பாத்தில் வ குல்லு நஈமின் லா மஹாலத ஸாயில். உலகத்திலே நாம் அனுபவிக்கின்ற எந்த அருட்கொடையாக இருந்தாலும் சரி, அவை நீங்கிவிடும், அல்லாஹ்வை தவிர. அலா குல்லி ஷைஇன் மா ஹலல்லாஹ பாத்திலுன். உலகத்திலே இருக்கின்ற அனைத்தும் பாத்திலானவை, அவை அழிந்துவிடும், நீங்கிவிடும். வகுல்லு நஈமின் லா மஹாலத ஸாயில். சந்தேகமே கிடையாது என்று இந்த அறிஞர் ஹதீஸினுடைய கருத்துக்களை வைத்து சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த வாழ்க்கையை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவர் மரணிக்கிறார் என்றால் அவருக்கு நன்மை செய்ய வாய்ப்பில்லை. ஆனால் நமக்கு அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அதிலே நாம் படிப்பினை பெற வேண்டும். நல்லமல்களிலே முந்திக் கொள்ளுகின்ற விடயத்தில் மும்முரம் காட்ட வேண்டும். வஹதைனாஹுன் நஜ்தை. அல்லாஹ் சொல்லுகின்றான், 2 பாதைகளை நாம் காட்டியிருக்கின்றோம். ஒன்று கெடுதி, மற்றொன்று நல்ல காரியம், நன்மையான விடயம். இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கபூரா. ஒன்றிருக்கில் அவர் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக தன்னை மாற்றிக்கொண்டு நல்லமல்களிலே ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். இம்மா கபூரா, அல்லது அவர் நிராகரித்து அல்லது அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் அவர் வாழ்ந்து கொள்ள போதும். இவைகளை சாய்ஸ் பண்ணுகின்ற அறிவை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறார். எனவே அந்நியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய ஏமாற்றல்களுக்கு மத்தியில் நாம் மிரண்டு விடக்கூடாது. பலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்து துன்யா. இவ்வுலக வாழ்வு உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. இது நீங்கிவிடக்கூடிய இன்பம், அழிந்து விடக்கூடியது. அல்லாஹ்வை தவிர உலகில் இருக்கின்ற அனைத்தும் அழிந்து விடக்கூடியவை. அவை நிரந்தரம் என்று யார் வாதாடி தன்னுடைய நீயாத்துக்களை, எண்ணங்களை மாற்றி உலகத்துக்கு அடிமைப்பட்டு வாழுகிறாரோ அவர் இந்த உலகத்திலே நல்லவராக இருந்தாலும் மறுமையிலே நஷ்டவாளியாக ஆகிவிடுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, ஒரு மனிதன் எதனை எப்படி விளங்குகின்றானோ அப்படித்தான் அவன் செயல்படுவான். அவனுடைய அறிவும் பிரகாரம் செயல்படுவான். அவன் விளங்கியதன் பிரகாரம் செயல்படுவான். எனவே ஆக்ராவை நாம் எப்படி விளங்கி இருக்கிறோம், நல்லவர்களிலே முந்திக் கொள்ள வேண்டும் என்று எப்படி விளங்கி இருக்கிறோம், அப்படி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவார். அதிகமாக பார்க்கிறோம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள் எல்லாம் முந்திக் கொள்ளுங்கள், முந்திக் கொள்ளுங்கள், நல்லவர்களிலே முந்திக் கொள்ளுங்கள். ஏன்? எங்களை மௌத்து விரட்டி வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் சேமிப்புக்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. புத்திசாலி யார்? உலகத்தை தேடியவர், பட்டம் பதவிகளை தேடியவர், சொத்து சுகங்களை தேடியவர் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. இந்த மௌத்துக்காக வேண்டி யார் தயார் நிலைகளை வைத்துக் கொள்கிறாரோ
அவர்தான் புத்திசாலியானவர் என்று கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், லா யஸாலு கௌமுன் யதஅக்கரூன ஹத்தா யுஅக்கிரஹுமுல்லாஹ். ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள், அக்கூட்டத்தினர்கள் என்ன நல்ல காரியமாக இருந்தாலும் பிந்தி போட்டு பிற்போட்டு கொண்டே இருப்பார்கள். ஹத்தா யுஅக்கிரஹுமுல்லாஹ், அவர்களையும் அல்லாஹ் பிந்த வைத்து விடுவான். நஊது பில்லாஹி மின்ஹா. உடலிலே உயிரிருக்கின்ற போது, உடலில் இருந்தாலும் உயிரிலிருந்தாலும் உணர்விருக்க வேண்டுமே, எண்ணம் இருக்க வேண்டுமே. அந்த நிலைமைகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவனைத்தான் புத்திசாலி என்று சொல்லுகிறது. உழைத்துக் கொள்வதிலே நாம் எவ்வளவு மும்முரம் காட்டுகிறோம், பணங்களை சேமிப்பதிலே எவ்வளவு ஆயத்தங்களை படுத்துகின்றோம். ஆனால் மறுமை விடயத்திலே, நல்லவர்கள் சேர்க்கின்ற விடயத்திலே நாம் கொஞ்சம் பிந்தித்தான் நிற்கின்றோம். ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, பல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி போட்டுக் கொள்ளக்கூடியவர்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். ஏன்? மறுமைக்கு அதிகம் தேட வேண்டி இருக்கிறது. அப்பதான் அது கபரிலே வந்து எங்களுக்கு உதவி செய்யும், மறுமையிலே உதவி செய்யும். பிந்தி இருந்தோமே ஆனால் மரணம் வந்துவிடும், நல்லவர்களை செய்து கொள்ள முடியாமல் போய்விடும். இயலுமான காலத்திலே செய்து கொள்ள வேண்டும். யக்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின், 5 விடயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், சுவீகரித்துக் கொள்ளுங்கள் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷபாபக கபல ஹரமிக்க, வயோதிபம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள். கினாக கபல பக்ரிக்க, வறுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய செல்வத்தை பயன்படுத்திக் கொள். கபல சுகுலிக்க, வீலிகள் அதிகம், பராக்குகள் அதிகம், சோழிகள் அதிகம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள். வசிஹத்தக கபல சகமிக்க, உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஓய்வு நேரத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்திக் கொள். எவ்வளவு விடயங்களை எங்களுக்கு இஸ்லாம் புத்திமதியாக சொல்லித் தருகின்றது. அந்த புத்திமதிகளை அறிவூட்டுகின்ற இடம்தான் இந்த ஜும்மாவுடைய நேரமும். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்திலே ஏனோ தானோ என்று வாழ்வதற்கு அல்லாஹ் எங்களை விடவில்லை. அப்படி ஒரு கூட்டம் என்ஜாய் பண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம்தான் வாழ்க்கை. இதிலே மேக்சிமம் எந்த அளவு அனுபவிக்க முடியுமோ அந்த அளவு அனுபவித்து வாழ்ந்து செத்து மடிந்து விடுவோம். ஏன்? பிற்பட்ட வாழ்வு சம்பந்தமான அறிவுரை அவர்களிடத்திலே இல்லை, அந்த அகீதா இல்லை, அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் நாம் மறுமைக்காக வேண்டி தயார் செய்ய வேண்டியவர்கள், புத்திசாலிகளாக நடந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் இந்த உலகத்துக்கு தலாக், விடுதலை, விவாகரத்து செய்து விட்டார்கள். நல்ல மக்கள். நாம் இந்த உலகத்தை துச்சமாக கருதி மறுமையை நோக்கி மட்டும் வேலை செய்தாலும் இந்த உலகத்தான் எங்களை மறுமையின் வெற்றியாக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கிற காரணத்தினால் இந்த உலகத்திலே தான் வேதத்தை ஓதுகின்றோம், கஅபாவை தவாப் செய்கின்றோம், பள்ளி வாயிலுக்குள் வருகின்றோம், குர்ஆனை ஓதுகின்றோம். இவ்வாறான நல்லமல்கள் செய்வதற்கு இந்த உலகம் நமக்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் மறுசைட்டிலே நாம் மாறிவிடக்கூடாது. அது எங்களுடைய ஆரோக்கியத்தை கெட்டுவிடும், எங்களுடைய ஆன்மீகத்துக்கு அது தடையை ஏற்படுத்திவிடும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல்களிலே முந்திக் கொள்வதிலே நாம் மிகவும் மிகவும் தயார் நிலையில் இருந்து கொள்ள வேண்டும். மௌத்து எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. அல் மௌத்து என்பது திடீர் தாக்குதல். நபியவர்கள் மௌத்துக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். குர்ஆன் ஒரு பெயரை சொல்லுகிறது. குர்ஆன் ஒரு கட்டத்திலே மௌத்துக்கு யகீன் என்று சொல்லுகிறது. யகீன் என்றால் சந்தேகமே இல்லை, உறுதியான ஒரு விடயத்துக்குத்தான் யகீன் என்று சொல்லுவார்கள். வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன். அல்லாஹ் நபிக்கு போட்ட கட்டளை, நபியே மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொள்ளுங்கள். மரணம் வருகின்ற வரை
மரணம் வந்தால் அமல் செய்து கொள்ள முடியாது. அந்த மரணத்துக்கு அல்லாஹ் சொன்ன பெயர் யகீன், உறுதி. அதை விட உறுதியானது உலகத்திலே எது இருக்க முடியும்? அது வந்தே தீரும், எங்கிருந்தாலும் வரும். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பெயர் ஹாதிமுல் லத்தாத், இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர், நிம்மதி பெருமூச்சு விட்டு வாழக்கூடியவர், எந்த தட்டுப்பாடும் இல்லை, ஆரோக்கியமாக வாழுகிறார், சுக வாழ்வை அனுபவிக்கிறார், பணங்களை வைத்து அனுபவிக்கிறார். இவைகளை எல்லாம் நொறுக்கி விடக்கூடியது என்று மௌத்துக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் நபி அவர்கள். ஏன்? நாம் இன்பமாக வாழுகின்ற போது எம்மை அறியாது மரணம் வந்துவிடும். மரணத்திற்கு முன்னால் அமல் செய்பவன் தான் ரொம்ப புத்திசாலி என்று கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தொழுகை முந்திக்கொள்ள வேண்டும். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு அமல். அந்தந்த நேரத்திலே தான் அந்தந்த தொழுகைகளை தொழ வேண்டும். லுகரை கொண்டு போய் மகரிபுக்கும், மகரிபை கொண்டு போய் சுபஹுக்கும் தொழுகின்ற ஒரு பழக்கம் மூமினத்திலே இருக்கக்கூடாது. ஏன்? அது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு அமல், அதை உரிய நேரத்திலே தான் நிறைவேற்ற வேண்டும். அதே போலதான் பணம் காசு இருந்தால் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். இல்லையானால் அவர் யூதனாக நசரானியாக மரணிக்கட்டும் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதிலேயும் மும்முரங்காட்டும்படி கூறியிருக்கிறார்கள். நோன்பும் அப்படித்தான். அது ஒரு பாரிய ஒரு அமல், வருடத்தில் ஒரு மாதம் செய்கின்ற ஒரு அமல். மரணித்து விட்டால் பிறர் எங்களுடைய நோன்புகளை கலா செய்வார்கள் என்று எதிர்பார்த்து வாழ்வதில்லை. நாம பிடித்துக் கொள்ள வேண்டும். அவரவர் செய்தது அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, குர்ஆன் சொல்லுகிறது. அவரவர் எதனை சேமித்து செய்கின்றாரோ அதிலேதான் அவர் அவைகளை சுமந்து கொள்வார். பிறரிடத்திலே இருந்து எதிர்பார்ப்பதற்கு முன்னால் நாமளே நல்ல அமல்களை செய்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நிஅமத்தானி மஹ்பூனும் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ். இரண்டு அருட்பாக்கியங்கள் இருக்கின்றன. அவ்விரண்டு அருட்பாக்கியங்களையும் மறந்து போய் விரண்டு மக்கள் வாழுகிறார்கள். கதீரும் மினன் நாஸ், அதிகமான மக்கள் விரண்டு போய் மறந்து போய் வாழுகிறார்கள். அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபரா, நமக்கு கிடைக்கின்ற ஆரோக்கியம். அல்லாஹ் அக்பர். ஆரோக்கியத்தை பற்றி பேசுகின்ற ஒரு நேரம் அல்ல. மனிதன் காணாத கேள்விப்படாத நோய்களை இன்று சுமந்து கொண்டிருக்கிறான். யாரை எடுத்தாலும் நோய்க்கு அடிமையாக இருக்கின்றோம். ஏதோ ஒரு வகையில் நோய் பீடித்துக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் தஆலா எங்களை சுகதேவிகளாக வைத்திருக்கிறான் என்றால் ஆகப்பெரிய கோடீஸ்வரர்கள் நாங்கள். அதுதான் ஆகப்பெரிய கொடை, நன்கொடை. அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். அந்த ஆரோக்கியத்தை தஹஜ்ஜுக்கு எழும்ப வேண்டும், சுபஹு தொழுக வேண்டும், அமல்களிலே உரிய நேரத்துக்கு வந்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இப்படிப்பட்ட வகையில் அது பயன்படுத்தப்பட்டால் அது நிரந்தரமாக இருக்கும். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், குர்ஆன் சொல்லுகின்றதான். நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அது அதிகரித்து தரப்படும். வலையின் கபர்த்தும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் நிராகரித்து வாழ்வீர்களே ஆனால், அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்வீர்களே ஆனால், அந்த இடத்திலே காபீர்கள் என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. நாம் பெற்றிருக்கின்ற அனுபவங்கள், நாம் அடைகின்ற இன்பங்களுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்ந்தால், மாறு செய்தால், இன்னாதாபி லஷதீத், என்னுடைய தண்டனை கடுமையாக ஆகிவிடும். எனவே தண்டனைகளுக்குள்ளாக நாம் ஆகக்கூடாது. சில சோதனைகள் உலகத்திலே வரும். அந்த சோதனைகளை நாங்கள் பார்த்தோம். கிழக்கு மாகாணத்திலே வீசி அடிக்க வேண்டிய சூறாவளி, கிழக்கு மாகாணத்திலே அள்ளுண்டு போகின்ற வெள்ளம் வர வேண்டிய ஒரு நிலைமை, அல்லாஹ் திசை திருப்பி இன்னும் ஒரு பகுதிக்கு அந்த மக்கள் அனுபவிக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிவிட்டான். நாம் இந்த கிழக்கு பிராந்தியத்தில் எத்தனை வகையான சோதனைகளை, சொல்ல முடியாத சோதனைகளை சுமந்திருக்கிறோம். அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். அந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமையை
நாம் ஒவ்வொரு ஊராக செய்து அந்த மக்களுக்கு உணவு உடைகளை இன்னும் எத்தனையோ ஆலோசனைகளை எத்தனையோ உதவிகளை செய்ய முடியுமோ அவைகளை செய்தோம். காரணம் அந்த மக்கள் எங்களுக்கு வந்து உதவி செய்தது வரலாறு எங்களுக்கு இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த கால பீரியட் மழை காலம், இதிலே ரொம்பவும் நிதானமாக நடந்து கொள்கின்ற ஒழுக்கவியல்களையும் இஸ்லாம் சொல்லுகிறது. அதாவது மா கணத்து மழை வரமாட்டாது என்று நம்பிக்கை இழந்து போய் மனிதர்கள் வாழ்ந்தபோது நம்முடைய அருளை இறக்கி வைக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய அருளை நாம் துச்சமாக கருதக்கூடாது. ஒவ்வொரு மழை துளியிலும் அல்லாஹ் அருளை இறக்கிறான், ஒரு மலக்கை இறக்கிறான். துஆ அங்கீகரிக்கப்படுற நேரங்களில் ஒன்று மழை பொழிந்து கொண்டிருக்கின்ற நேரம். மழை கிடைக்காமல் அதிக மழைகளை அல்லாஹ் தந்தால் கொஞ்ச நேரம் தலையில் திரையில்லாமல் மழையில் நனைந்து பிரார்த்தனை கேட்பதையும் இஸ்லாம் சுன்னாவாக ஆக்கியிருக்கிறது. வேண்டுமென்று மழையிலே போய் நனைவது அல்ல. நீண்ட நாட்களுக்கு பின்னால் மழை கிடைத்தால் ஒரு சுன்னா நனைந்து விட்டு துஆ கேட்பது. மழை காலத்திலே அது ஒரு பயங்கரமான நிலைமைதான். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா நாயை கேட்கிறார்கள், கொஞ்சம் வானத்தில் அடையாளம் மாறிவிட்டால் உங்களுடைய முகம் மாறிவிடுகிறது நாயகமே, என்ன நடந்தது உங்களுக்கு? நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விரலை காட்டி சந்திரனை பிளக்க வைத்தார்கள் என்றால், அவர்கள் வாழுகின்ற காலத்திலே அந்த மேகத்தை இப்படி ஒரு பக்கம் அப்படியே கையால் அசைத்து விட்டால் அந்த மேகம் அகன்று வேறு இடத்துக்கு சென்றுவிடும். அப்படி சக்தி மிக்க அல்லாஹ் உங்களுக்கு அப்படியான தன்மைகளை தந்திருக்கின்றானே, நீங்கள் முகத்திலே ஏதோ ஒரு கவலை தோன்றுகின்றது. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இந்த மழையினால் நமக்கு என்ன கெடுதி இருக்கிறது, அதில் எப்படி தப்பிக்கொள்ள முடியும் என்பதற்கு யார் உத்தரவாதம் தந்தது? இப்படித்தான் எத்தனையோ மக்கள் மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது, காற்றடிக்கின்ற போது, மழை பொழிகின்ற போது இது இடையூறாக வருகின்றது. இன்பம் என்று அவர்கள் அனுபவித்தார்கள், வேதனை செய்யப்பட்டார்கள். எங்களை பாதுகாப்பது யார்? எனவேதான் நாம் அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்க வேண்டும். இதா ஹஜிபல் அம்ரு ஃபஸிஅ இலா ஸலாஹ், நிலைமை மோசமடைந்தால் தொழுகையின் பக்கம் விரைந்து செல்வார்கள். எனவே மழையும் தேவை. ஆனால் பவனமுக்கம், தாளமுக்கம், நீர் அதாவது வெள்ளம், அதை கூடுதலாக நோயும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. டெங்கு நோய், இந்த நுளம்புகள், வீடுகளுக்குள்ளே நாம் வைக்கின்ற தண்ணீர், பாராமுகமாக இருக்கின்ற பீலிகள், சேமிக்கப்பட்டிருக்கின்ற டின்கள், இவைகளுக்குள்ளே தண்ணீர் நிரம்பி அதாவது நுளம்புகள் உற்பத்தியாகி அந்த நுளம்புகள் மனிதருக்கு குற்றிவிட்டால் அதனால் மனிதனுக்கு பல பிரச்சனை உண்டாகின்றது. இவைகள் தான் நோயை உருவாக்குகின்றது என்று அல்ல. ஒரு மனிதனுடைய நம்பிக்கை அல்லாஹ் தான் நோயை உருவாக்குறான். அந்த நோயா உருவாக்காத விடயங்களை செய்து கொள்வது இஸ்லாம் தருகின்ற அறிவுரை. அதைத்தான் நாம் இந்த இடத்திலே சொல்லுகின்றோம். நம்முடைய வீடுகளிலே அந்த பாத்திரங்களை நாம் திறந்து வைத்தால், நீர் தேங்கி நின்றால், பீலிகள் அடைக்கப்பட்டிருந்தால், அவைகளுக்குள்ளே நுளம்பு சென்று விட்டால், நமக்கு வருத்தம் வந்தால் இன்னும் ஒரு பிழையை நாம் செய்கின்றோம். இந்த நுளம்பு கொட்டித்தான் காய்ச்சல் வந்தது. இந்த காய்ச்சல் வந்ததற்கு காரணம் இந்த நுளம்பு தான் என்ற ஒரு ஷிர்க்கையும் நாம் வைத்து விடுகின்றோம். அப்படி ஒரு ஷிர்க்கு ஏற்படா வண்ணம் தான் துப்புரவுகள் செய்துவிட்டால், அதற்கு பின்னால் ஒரு காய்ச்சல் யாருக்காவது வந்துவிட்டால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்ற ஒன்று என்கின்ற நம்பிக்கையை வலுவூட்டுகின்ற ஒரு செய்திதான் இன்றைய ஹுத்பாவுடைய சிந்தனைகளிலே ஒன்று. அந்த டெங்கு நுரை ஏற்படாமல் நாம் ஒழுங்குகளை செய்து கொள்ள வேண்டும். என்ன அறிவுறுத்தல்களை எங்களுக்கு சுகாதார திணைக்களம் தருகின்றனவோ அவைகளை கட்டுப்பட்டு எடுத்து நடப்பது எமது பொறுப்பு. அவைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும். சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்த வேண்டும். நாம் பிறருக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய ஒன்றை செய்வதும் அதில் இல்லாமல் ஆக்குவது, அதனை நீக்கிவிடுவது ஈமானின் ஒரு பகுதி. 70 சுற்றங்களைகளில் ஒன்று.
முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கடைசியாக அந்த 70 லட்சம் கிளைகளிலே தீங்கு செய்கின்ற ஒன்றை தடுத்து வைப்பது, அதுவும் ஈமான் ஒன்று 70 லட்சம் கிளைகள். எனவே பிறருக்கு அது நமக்கு வருத்தம் வராவிட்டாலும் பிறருக்கு வருத்தங்கள் நோய்கள் வந்துவிடாமல் நாம் அவைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வீடுகளை நாம் துப்புரவு செய்து கொள்ள வேண்டும். வீதிகளிலே சில வேளை நீர்கள் தேங்கி போய் கிடக்கும். வாகனங்களை நாம் வேகமாக செலுத்தினால் தொழுகைக்கு வருகின்ற மக்களுடைய ஆடைகளிலே, சுத்தமான ஆடைகளிலே அசூசிகள் பட்டு சிரமப்படுவார்கள். பள்ளங்களில் நீர் கிடந்தால் வாகனங்களை செலுத்துபவர்கள் வேகமாக செல்லாமல் நிதானமாக சென்றால் பிறருக்கும் அது எந்த விதமான தங்கு தடைகளை ஏற்படாது. பஞ்சம் வந்தால், மழை வந்து தொழிலில்லாமல் எத்தனையோ இருப்பார்கள். அன்றாட கூலி தொழில் செய்பவர்கள் இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு கொடுத்துதவி செய்ய வேண்டும். அந்த மனப்பாங்கை முஸ்லிம்களாகிய எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். கொடுத்தால் நன்மை கிடைக்கும் என்பதை நாம் விளங்கி இருக்கிறோம். அதனுடைய தரஜாக்களை புரிந்திருக்கிறோம். அதிலே தான் இந்த நாட்டிலே நாம் பார்த்தோம். இன்று எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் முதலில் சாமான்களை கொண்டு சேர்த்தது, உடைமைகளை கொடுத்து உதவியது இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன்? அவரிடத்தில் இருக்கின்ற நம்பிக்கை, இறை நம்பிக்கை, மறுமை பற்றிய நம்பிக்கை, அதுதான் அவரை மும்முரமாக செலுத்துகின்ற ஒன்றாகும். அதைத்தான் இந்த ஹுத்பாவிலே நாம் பேசி வருகின்றோம். நல்ல விடயம் எது இருக்கிறதோ பஸ்தபிக்குல் கைராத், போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். நலவான காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றனவோ போட்டி போட்டு முந்திக் கொள்ளுங்கள். இறுதியாக சொல்லுகின்ற உங்களுக்குரிய நல்லுபதேசம், நலவை செய்யுங்கள். லஅல்லக்கும் துப்ளிஹூன், வெற்றி பெற வேண்டுமா? நாம் எவ்வளவு விடயங்களில் வெற்றி பெற வேண்டும். தொழிலில் வெற்றி பெற வேண்டும், ஆரோக்கியத்தில் வெற்றி பெற வேண்டும், பிள்ளை குட்டிகளுடைய விடயத்தில் வெற்றி பெற வேண்டும், இந்த உலகத்திலேயும் வெற்றி இருக்க வேண்டும், மறுமையிலேயும் வெற்றி இருக்க வேண்டும். அதற்கு குர்ஆன் சொல்லுகின்ற சிந்தனை, நலவை செய்து கொள்ளுங்கள். நலவை செய்தால் உங்களுக்கு அது பாரிய வெற்றியை தரும். என்ன நலவான காரியங்கள் இருக்கின்றனவோ அதனை நாம் எதிர்பார்த்து செய்ய வேண்டும். உலகத்திலே நாம் செய்கின்ற தொழில், தேடுகின்ற தேடல்கள், கட்டுகின்ற கட்டுமானங்கள், அவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் எவ்வளவு சிரத்தை காட்டுகின்றோம், எவ்வளவு மும்முரமாக செயல்படுகின்றோம். ஏன் அமல் செய்கின்ற விடயத்திலே பலவீனமாக இருக்க வேண்டும்? இதுதான் இன்றைய கேள்வி. எனவே நாம் நல்லவர்கள் செய்கின்றதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றோம். நல்லவனா என்று எம்மை சுண்டி பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் வாழ்க்கையை இந்த உலகத்திலே தந்திருக்கிறார். அதனை வீணாக்காமல் என்றும் மறக்காமல் வாழ வல்ல நாயன் அல்லாஹ் துணை புரிவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நலவெல்லாம் எது இருக்கின்றனவோ அவைகளை காட்டித்தந்து அவைகளை புரிகின்ற சக்தியையும் ஆரோக்கியத்தை, நினைவாற்றலையும் சிந்தனையும் தந்தருள்வாயாக. கொடிய நோய்களை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. வானத்திலிருந்து பூமியிலிருந்து ஏற்படுகின்ற ஆபத்துகள், இடர்களை விட்டும் நாயனே நீ பாதுகாத்தருள்வாயாக. இந்த வெள்ளப்பெருக்கினாலும் புயற்காற்றினாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ அருள் பாலிப்பாயாக. அவர்களுடைய தொழில்துறவுகளை மீட்டிக் கொடுப்பாயாக. அதில் மரணித்த சுஹதாக்களுக்கு நாயனே உன்னுடைய சுவர்க்கத்தை நீ கொடுத்து விடுவாயாக. எதிர்பாராத நிலைமையில் அவர்கள் மரணம் வந்துவிட்டது யா அல்லாஹ். அவர்கள் விளங்காத நிலைமையில் மரணித்து விட்டார்கள். அவர்கள் அனைவர்களையும் மன்னித்து விடுவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன்.